ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் காளிதாஸ் 2 சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் இந்த படம் இப்போ வந்திருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப சிம்பிள். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே ஒரு குழந்தை கடத்தி கொல்லப்படுது. அந்த குழந்தை எப்படி கடத்தப்பட்டது, யார் கொன்னா அப்படிங்கிறது தான் இதோட ஒன்லைனு. பட் ஆனால் இந்த படத்தை ஆரம்பித்த உடனே நமக்கு ஒரு பிரைம் சஸ்பெக்டை காட்டுறாங்க. இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. போலீஸும் அதை நம்புகிறாங்க. பட் ஆனால் அந்த பிரைம் சஸ்பெக்ட் அதை பண்ணலை அப்படிங்கிறத ஒரு சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு லீடு ஆக்டர் நமக்கு சொல்லும்பொழுது அதை நம்ப தகுந்த மாதிரி நம்மளை கொண்டு போன விதம் அந்த டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணுங்க. பட்டு அதே லீட் ரோலு தான் இந்த படத்தோட ட்ராபேக்காகவும் அமையுது. ஏன்னா இல்லைனா இந்த படம் 100% போய் ராட்சசனோட மேட்ச் ஆயிரும். இது ஒரு 90 to 95% ராட்சசனோட மேட்ச் ஆகுது. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர், சீட்டேஜ் த்ரில்லர், அடுத்து என்ன நடக்கும், 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் ஓடுது. நமக்கு ஓடுறதே இந்த படம் தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு 10% ஆர் ஒரு 5% ராட்சசன்லேருந்து இந்த படம் விலகினதுக்கு காரணம் என்னன்னா, அதே லீட் ரோல் தான். ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அந்த கேரக்டர் பண்ணும் பொழுது இவங்க அதை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற சஸ்பெக்டை நமக்கு கொண்டு போகுது. அதுவுமே நமக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நம்ம போய் அதை யூகிக்க முடியும். இன்டர்வல் வரைக்கும் அதை யூகிக்க முடியாத மாதிரி கொண்டு போன விதம்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப்ங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம். மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் அவைலபிலிட்டியாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.